வந்து அந்த ரவுடீஸ் கிட்டலாம் வந்து மாட்டிக்கிறாங்க. அத பார்த்துட்டு வந்து "நீ வாம்மா நம்ம போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகாவும் அப்பாங்க வந்து தப்பிச்சு ஓடி போயிடுறாங்க. வந்து ஆட்டோல வந்து இறங்குறாங்க. பார்த்தா சிவாவ வந்து அந்த கார்ல கட்டி போட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கார வந்து ஃபுல்லாவே வந்து எரிய விடுறாங்க. அத பார்த்துட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே டாக்டர் ஓடி போறாங்க. எல்லாம் முடிஞ்சிருக்கும் வாங்கடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் போறாங்க. இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம வந்து சிந்து உடனே என்ன பண்றாங்க, அங்க இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க. யாருமே வரமாட்டேங்கிறாங்க. வேற வழி இல்லாம சிந்து வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நம்ம சிவாவை வந்து உள்ளே நுழைஞ்சு காப்பாற்றுறாங்க. சிவாவை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து 2 பேர் ஓடி வராங்க அவங்க காப்பாற்றுறதுக்கு. கூட சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதனால சிந்துக்கு கையெல்லாம் ஃபுல்லாகவே வந்து நல்லா காயம் ஏற்பட்டது. அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு சிந்து சேர்க்குறாங்க சிவாவை. சிந்துக்கும் வந்து ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. அதனால் சிந்துவையும் சேர்க்குறாங்க ஹாஸ்பிட்டலில். இங்கே சிவா வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கார். இப்போ எவ்வளோ பரவாயில்ல ஒன்றும் ஆகலைன்றாங்க. ஆனால் சிந்துக்கு ஃபுல்லாக வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால் எல்லாருமே பார்க்க வராங்க. வீட்டில் எல்லாருமே சிவாவோட வீட்டில் எல்லாருமே பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்து வந்து இல்லைன்னா இந்நேரம் சிவா வந்து இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்து சிந்து கிட்ட போய்ட்டு கேட்கலாம் அப்படின்னோடனே சிந்து வந்து அன்கான்ஷியஸில் இருக்காங்க. டாக்டர்னு சொல்லிட்டு அவங்களோட மனசு ஃபுல்லாகவே டாக்டரை பற்றி யோசிச்சுட்ருக்காங்க. எங்கே சிவா கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்து எங்கே இருக்கேன்றாரு. உனக்கு ஒன்றும் ஆகலப்பா, சிந்து உன்னை காப்பாற்றிட்டா. சிந்துவா? அப்போது அந்த காரில் சிந்து எப்படி காப்பாற்ற முடிஞ்சு? அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான்ப்பா உன்னை காப்பாற்றிருக்கா. இதனால் அவளுக்கு தான் நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு சிந்து. இல்லைனா இன்றைக்கி நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது சிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அன்னபூர்ணி. அதை கேட்டு அப்படியே கண்கலங்குறாரு சிவா. இங்கே வந்து நான் சிந்துவை பார்க்கணும் பெரியம்மா, முதல்ல பார்க்கணும், பாவம் அவள் அப்படி சொன்னோன்னே பார்க்கலாம்ப்பா அப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. சிந்து வந்து அப்படியே வந்து அன்கான்ஷியஸில் இருக்காங்க. அப்படியே வந்து மயக்கத்திலே இருக்காங்க. சிவா வந்து மனசு கஷ்டப்படுறாரு. சிந்துவை பார்க்குறாரு. சிந்து முதல்ல வந்து சிவாக்காக எல்லாமே பண்ணுது. இப்போ வரைக்கும் ஒரு நிமிஷமும் வந்து அந்த பிரச்சனை வரும்போதெல்லாம் சிந்து வந்து நின்னது, அது எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறாரு. கடைசியில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றினது எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு. சிந்து ஏன் இப்படி இருக்கா, எனக்காக இவ்வளோ பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பாத்தியாப்பா, சிந்து உன் மேலே உயிரே வச்சிருக்கா சிவா, கொஞ்சம் இதுக்கப்புறமாவது சிந்துவை ஏற்றுக்கின்னு வாழ ஆரம்பிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க பெரியம்மா. உடனே வந்து சரி சிவா, உனக்கு இப்போ எவ்வளோ பரவாயில்லல, நம்ம போயிடலாம் வா வீட்டுக்கு, டாக்டர் போகலாம் சொல்லிட்டாங்க, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. சிந்து இங்கேருந்து வராமல் நான் வரமாட்டேமா அப்படி சொல்லிட்டு சிவா சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து நீ என்னடா சொல்கிற? ஆமாம்மா, சிந்து வந்து வராமல் நான் வரமாட்டேன், சிந்துக்கும் வந்து காயெல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் தான் சொல்லிட்டான்ல வீடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. மகா இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ஸ்னேகா வந்து கால் பண்ணுறாங்க. ஆண்டி எப்படி இருக்கும்மா, இப்போ பரவாயில்லம்மா, சிவா நல்லதாக இருக்கான் அப்படின்னோடனே சரிங்க ஆண்டி நான் உடனே பார்க்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா வராங்க. இங்கே வந்து ஸ்னேகா வந்து ஐயோ சிவா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. சிவா அமைதியாக இருக்கார். இங்கேருந்து முதல்ல கிளம்பு ஸ்னேகா அப்படின்றாரு. அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் ஏன் கிளம்பணும் அப்படின்றாங்க. இங்கே பாரு கிளம்பு அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படின்னோடனே ஒன்றும் புரியல எல்லாருக்கும். அவன் தான் சொல்கிறான்லம்மா அப்படின்றாங்க. சிவாவை முதல்ல வீட்டுக்கு கூட்டின்னு போடுங்க, சிந்து எப்படி போனால் நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொல்கிறாங்க. அதை தான் நானும் யோசிக்கிறேன், சிவாவை கூட்டிகிட்டு போயிடலான்னு. ஆனால் சிவா சிந்து வரணுன்றான் அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க ஸ்னேகா. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆண்டி அப்படின்னு. ஆமாம்மா எனக்கே ஒன்றும் புரியல, சீக்கிரமாகவே அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய டைவர்ஸ் ஏற்பாடு பண்ணு, அப்போ தான் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஆமாம் ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சிவா வந்து சிந்துவை போய் பார்க்குறாரு. அப்போ சிந்து கண்ணை திறக்கிறாங்க. அப்போ சிவாவோட முகத்தில் முழிக்கிறாங்க சிந்து. அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. உடனே வந்து டாக்டரே உனக்கு ஒன்றும் ஆகலைன்றாங்க. சிந்து எனக்கு எதுவுமே ஆகலை, நீ தான் என்னை காப்பாற்றிட்டியே, ஆனால் உனக்கு தான் இந்த அளவு வந்து அடிபட்டிருக்குன்னு. எனக்கு ஒன்றும் இல்லை டாக்டரே, நான் சரியாயிடுவேன், நீ நல்லா இருக்கல, எனக்கு அது போதும் டாக்டர் என்னன்னு நெகிழ்ச்சி அடைகிறாரு சிவா.